கொடை லேக் அதோட இயல்பு நிலையிலிருந்து கிட்டத்தட்ட 3 to 4 அடிகள் வந்து நீர்மட்டம் குறைஞ்சிருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. காரணம் மழை, அந்த கொடை மழை போதுமான அளவு இல்லை. அதனால இப்போது இருக்க சிற்றோடைகள், ஆறுகள் எல்லாமே வற்றி காணப்படும் சூழ்நிலை. இதில் இந்த சதம்பல் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய சதுப்பு நிலந்து வரக்கூடிய தண்ணீர் ஓரளவுக்கு லேக்கோட தண்ணியை மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருந்தாலுமே 2 to 3 அடி தண்ணீரோட நீர்மட்டம் இயல்பானதை விட குறைவாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த பிளேஸ், இந்த கொடைக்கானல் வந்து எஸ்கேப் ஃப்ரம் ஹீட் அப்படின்னு சொல்கிறது தான் கொடைக்கானலோட கண்டுபிடிக்க மிக முக்கியமான காரணியாக விளங்கியது. அப்போது ஆங்கிலேயர்கள் இங்கே வந்து அந்த சம்மர் டைமில் இருக்கக்கூடிய வெப்பத்தை தாங்க முடியாமல் ஊட்டி போன்ற மலை பிரதேசங்களை கண்டறிந்த பிறகு மற்றொன்று தேடுறாங்க. அந்த சூழ்நிலையில் அமைஞ்சது தான் கொடைக்கானல். ரெண்டாவது அவங்க பார்த்து உகந்த இடமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது திண்டுக்கல் சிறுமலை. இருந்தாலுமே அது வந்து போதுமான ஒரு தட்பவெப்பநிலை, அந்த குளிர்ச்சியை கொடுக்கலை. ஸோ எஸ்கேப் ஃப்ரம் ஹீட் அப்படின்றதுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட மற்றொரு இடம்தான் கொடைக்கானல். ஸோ உண்மையிலே தற்சமயம் அந்த ஹீட்லேருந்து எஸ்கேப் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடைக்கானல் இன்னும் தக்க வச்சுருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே உள்ள கொஞ்சம் மித வெப்பம் கூட நமக்கு ஒரு வியர்வை போன்ற ஒரு நசப்பை கொடுக்காது. இங்கே வந்து என்ன தான் வெயில் அடித்தாலும் மனிதனுக்கு இங்கே வியர்க்காது. இந்த ஊரில் வந்து ஏசியோ மற்றபடி ஃபேன்களோ கிடையாது. நான் சொல்லக்கூடிய இந்த கிளைமேட் கண்டிப்பாக இந்த நகர்ப்புறத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் சுற்றுலா உள்ள பகுதியில் மட்டும்தான் அந்த ஹீட்டு கிடைக்கும். இது தவிர இந்த ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி மலை கிராமங்கள் பக்கம் போயிட்டோன்னா கிட்டத்தட்ட பிளெயின்ஸ் போன்ற ஒரு சூழ்நிலையே இருக்கக்கூடிய வாய்ப்பு, அந்த வியர்வையெல்லாம் இருக்குது. ஸோ வந்து மிகவும் ஏதுவான ஒரு இடமாக விளங்கக்கூடிய கொடைக்கானல் நகர்ப்புறம், அதை சுற்றியுள்ள பகுதிகள் எல்லாமே எஸ்கேப் ஃப்ரம் ஹீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்பத்திலிருந்து தப்பிக்க ஒரு உகந்த தலமாக தான் இன்றைக்கும் விளங்குது. இந்த ஆண்டு மழை பகுதி அளவு இல்லாத காரணத்தினால அதோட வெயிலின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு மாதம், அந்த மே மந்த் முடித்ததுமே எப்போதும் போல் நமக்கு பருவமழை ஆரம்பிச்சிடும். மீண்டும் ஒரு அழகிய இயல்பான ஒரு அழகான அற்புதமான கொடைக்கானல் வந்து நமக்கு இருக்கும். தற்சமயம் தரைத்தளங்களின் வெயில் தாக்கத்தில் தப்பிக்க கொடைமலைக்கு வரலாம். பாருங்கள் நண்பர்களே, கொடை கால தென்றலை அனுபவிக்கலாம். மீண்டும் ஒரு கிளைமேட் அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.